சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அரசின் முயற்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவுப்படி இந்த ஆண்டு துவக்கம் முதலே நக்சல்களுக்கு எதிரான வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி அடர்ந்த வனப்பகுதி, மலைகளில் பதுங்கியுள்ள நக்சல்களை ஒடுக்க சிஆர்பிஎஃப் மற்றும் மாநில சிறப்பு அதிரடிப்படை போலீசார் களமிறக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று நடந்த நக்சல் வேட்டையில் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த மூத்த தலைவன் பசவராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த பசவராஜ் 1970-80களில் வாரங்கல்லில் பொறியியல் பயின்றான். மாணவர் அமைப்பு கிளர்ச்சியாளர்களில் முக்கியமானவனாக திகழ்ந்த பசவராஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். பின் வெளியே வந்த பசவராஜ் நக்சல் இயக்கத்தில் சேர்ந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ துவங்கினான். தன் பொறியியல் அறிவை அழிவு சக்திக்கு பயன்படுத்திய பசவராஜ் சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலங்கானா பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் பதுங்கி இருந்த பஸ்தர், நாராயண்பூர், தந்தேவாடாவில் அரசின் நலத்திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டான். பல்வேறு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகளை பிரயோகிப்பது, நாட்டு வெடிகுண்டுகள் தயாரிப்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்ட நக்சல் அமைப்பின் பொதுச் செயலர் அந்தஸ்துக்கு உயர்ந்தான். குறிப்பாக 2010இல் சத்தீஸ்கரின் தந்தேவாடாவில் 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் நக்சல் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பசவராஜ் மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. ஆந்திராவைச் சேர்ந்த டிடிபி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கிலும் பசவராஜுக்கு தொடர்பு இருப்பது தெரிந்தது. பசவராஜ் குறித்த தகவல் தருவோருக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கைகளால் சத்தீஸ்கரில் நக்சல்களை ஒடுக்கும் பணியில் நடந்த வேட்டையில் இன்று பசவராஜ் அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவனுடன் சேர்த்து மேலும் 26 நக்சல்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிரடி படையினரின் இந்த செயலுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நக்சல்களை ஒடுக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட நம் பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு. நக்சல் சித்தாந்தத்தை ஒழித்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதில் இந்த அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நக்சல்களுக்கு எதிரான இந்தியாவின் 30 ஆண்டுகால போராட்டத்தில் இன்று புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் அந்தஸ்திலான தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை. இந்த மாபெரும் சாதனை படைத்த நம் வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் நக்சல்களை ஒடுக்கும் வேட்டையில் இதுவரை 54 நக்சல்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 84 பேர் சரணடைந்துள்ளனர். நக்சல் இயக்க தலைவன் பசவராஜ் கொல்லப்பட்டதன் மூலம் நக்சல்களுக்கு எதிரான சண்டையில் புதிய மைல்கல்லை அடைந்துள்ளோம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மார்ச் 2026க்குள் நக்சல் இயக்கத்தை வேரறுக்கும் எனவும் அமித்ஷா பதிவிட்டுள்ளார்.